ஏன் அப்படின்னா, அவர் என்னை காக்கிறவர், அவர் உன்னை காக்கிறவர், அவர் நம்மை காக்கிறவர். இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சா, ஆமா, ஐயோ இந்த சூழ்நிலை அவரு வரலையே, இந்த சூழ்நிலை இவரு வரலையே, இந்த பிரச்சனையில இவங்க என்னன்னு கேட்கலையே, இந்த 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 நஷ்டத்துல இவங்க ஏன் கேட்கலையே, நாம என்ன பண்ணுவோம், இவங்களை மனுஷங்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா ஒரு தெய்வம் என்னை காக்குவதற்காக என்னோட கூட என் வலது புறத்துல எனக்கு நிழலா இருக்கிறவரை நான் எப்போது அறிந்து புரிந்து அதை நான் உணர்ந்து அந்த தெய்வத்திற்கு நான் இடம் கொடுக்கிறேனோ அந்த நிமிஷத்திலிருந்து எந்த தீங்கையும் என்னை அணுங்க என் ஆண்டவரிடம். எதை குறித்து பேசிட்டு இருக்கிறேன்? நம்ம இதுதான் நம்ம அறியணும். நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோம், ஏதோ 2 மணி நேரம் உட்காடுறோம், கையை தட்டுறோம், விருப்பம் இருந்தால் கையை தட்டுறோம், விருப்பம் இல்லைனா கம்முன்னு இருப்போம், விருப்பம் இருந்தால் ஏஞ்சி நிற்போம், இல்லைனா உட்காருவோம், விருப்பம் இருந்தால் சபையை கேட்போம், இல்லைனா அப்படி கிடையாது. இங்கே வந்திருக்கிற நோக்கம் என்னன்னா, தகுதி இல்லாத என்ன தகுதியுள்ளவராக மாற்றுவார். நீ இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக்குறவர், சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைக்கிறவர், உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குகிறவர், நீ கீழாகாமல். நீ இதற்காக தான் வந்திருக்கிறோம் நம்ம எல்லாமே. ஆனா இதை கேட்கிறோம், ஆனா இதுக்கான பிரயாசத்தை கைவிட்டுட்டோம். நீ வந்துட்டு போயிட்டியா, அடுத்த 6 நாள் இருக்குது. 6 நாள்ல நான் கேட்ட செய்தியினுடைய, நான் கேட்ட வார்த்தையினுடைய, நான் பெற்றுக்கொண்ட ஜெபத்தினுடைய, நான் கேட்ட பாடலுடைய, நான் கேட்ட தீர்க்கதரிசனுடைய ஆசீர்வாதத்தை மண்டேவா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவா, தர்ஸ்டேவா, ஃப்ரைடேவா, சாட்டர்டேவா எப்போ நான் பெற்றுக்கொள்றேன்? இந்த ஏக்கம் இருக்கணும், இந்த ஏக்கம், இந்த தாகம். விட்டுட்டு மரம் மாதிரி போக கூடாது. நீங்க போகும் பொழுது, எஸ், என் வல பக்கத்தில் அவர் நிழலா இருக்கிறார். ஐ எம் நாட் அலோன். நான் தனிமையானவள் அல்ல, நான் தனிமையானவன் அல்ல. நான் நம்பினவர்கள் கைவிட்டாங்க, நான் எதிர்பார்த்தவர்கள் ஏமாத்தினாங்க, நான் வந்தவர்கள் எல்லாம் விட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் என் வல பக்கத்துல, ஓ என் கூட, வாவ், என்ன பிடிக்கலன்னு சொன்னாங்க, நான் சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆனா அவரு யார் கூட இருக்கிறார்? என் கூட தான் இருக்கிறார், என் கூட இருக்கிறார். ஏன்? அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்தும்படி, அவர்களை உன் பாதபடி ஆக்கும்படி, அவர்களுக்கு முன்பதாக உன்னை கனப்படுத்தும்படி, அவர்களுக்கு முன்பதாக உன் பந்தி ஏற்படுத்தும்படி, அவர்களுக்கு முன்பதாக உன் கொம்பை உயர்த்தும்படி, அவர்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்தும்படி, அவர்களுக்கு முன்பதாக உன்னை பிரகாசிக்கும்படி, அவர்களுக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கையை விசேஷமாய் மாற்றும்படி அவர் உன் வலதுபுறத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார் என்றதை நீ நம்பும் பொழுது, you will see the power of God. நீங்க தேவனுடைய வல்லமையை, இதெல்லாம் தான் நம்ம பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது. சொந்த பேச்சு பேசாதீங்க, வீணான பேச்சு பேசாதீங்க, விளங்காத பேச்சு பேசாதீங்க, விளங்காத இடத்துல இருக்காதீங்க.